சின்ன வயது இளம் வயது சிம்ம ராசியா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல முதிர்ச்சி தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல பக்குவ நிலையை அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா கண்டக முன்னோர்களை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வம் யாரு என்னன்றது அவங்க யார் மூலமாவது காட்டி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல யாரு உங்களுக்கு தொந்தரவா இருந்தாங்களோ, யாரு உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ, யாரு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடுப்பணையா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பீங்க. நீங்க கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தினாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு மத்தவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும், கைட்லைன்ஸும் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது உங்களுடைய விஷயத்த எதுவா இருந்தாலும் அது பர்சனலா வச்சுக்கோங்க. அது வெளியில நீங்க ஒளி தானே, அதனால நீங்க எப்பவுமே பக்கத்துல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன்பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசினருக்கு இந்த ஜனவரி மாதம் சத்ரு சம்ஹார யோகம் இருக்குங்க. அதாவது என்னன்னா, உங்க எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க. கடந்த 2-3 மாதமாவே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்குது. நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகோதரர் மூலமா நல்ல அனுகிரகமும் நல்ல ஒத்துழைப்பும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வீட்லயும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்னதான் இருந்தாலுமே அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதியான தனுசு வீட்டுல உங்க ராசி அதிபதி சூரியன் இருந்தாரு. அவருடைய அமைப்பு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் நல்லாவே இருந்திருக்கும். சிம்ம ராசினருக்கு கடந்த மாதம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கும். அஷ்டம சனியினால சிம்ம ராசினர் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜென்மத்துல இருக்கும் கேது வாழ்க்கை மீது இருக்கும் விருப்பத்தையும் வாழ்க்கை மீது இருக்கும் ஆசைகளையும் தூரமா தள்ளி இருக்கும். வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கி இருக்கும், வாழ்க்கை மேல ஒரு விருத்தி ஏற்பட்டிருக்கும். ரொம்ப சின்ன வயது இளம் வயது சிம்ம ராசியா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல முதிர்ச்சி தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல பக்குவ நிலையை அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா கண்டக சனி அஷ்டம சனியோடு ஜென்மத்துல இருக்கும் கேதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை சோதனை கட்டமா தான் செஞ்சுட்டு இருக்கு. இந்த சோதனை கட்டத்தெல்லாம் அவங்க வென்று வர்றதே எவ்வளவு பெரிய சாதனை. அதனாலதான் சிம்மராசினர் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பக்குவமா இருப்பாங்க. எதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற பக்குவம் அவங்களுக்கு நல்லாவே வந்திருக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஜனவரி மாதத்துல இவங்களுக்கு சத்ரு சம்ஹார யோகன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது இத்தனை நாள் இவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ற இடத்துலயும் சரி, இவங்களுக்கு நிறையவே இடைஞ்சல் கொடுத்திருப்பாங்க, தொல்லைங்க கொடுத்திருப்பாங்க. அஷ்டம சனின்ற காலத்துல யார் யாரோ நமக்கு எதிரியா நிக்கிறாங்களே. ஏன்னா சிம்ம ராசினாலே கம்பீரம், தைரியம், முதன்மைத்துவம் இது எல்லாமே தாண்டி இந்த அஷ்டம சனி மங்கிடுச்சு. சிம்ம ராசினரை மங்கிய நிலையில குன்று குறுக வச்சிருச்சு. இது இந்த ஜனவரி மாதத்துல துவம்சம் பண்ற காலமா இருக்குது. யாரெல்லாம் புதுசா எதிரியா முளைச்சாங்களோ அவங்களெல்லாம் களை எடுக்கும் காலமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்குது. அதாவது மாத முற்பாதியில தனுசு ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இடம் பெற்று இருக்கணும் போது இப்பவும் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே பயனுள்ளதா இருக்கும், ஒரு நல்ல சப்போர்ட்டாவும் இருக்கும். குலதெய்வம் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடாவது பண்ணணுங்க. குலதெய்வமே தெரியல எனக்கு குலதெய்வம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது, எங்க வீட்டுல குலதெய்வம் பழக்கத்தையே விட்டுட்டாங்க அப்படின்றவங்க எல்லாம் அட்லீஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களை நீங்க வழிபாடு பண்ணும்போது
உங்களுடைய குலதெய்வம் யாரு என்னன்றது அவங்க யார் மூலமாவது காட்டி கொடுப்பாங்க. அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணலைனாலும் உங்களுடைய முன்னோர் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது. முன்னோர் வழிபாடு பண்ணும்போது வேலையில தொழில இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே குறையும். அதனால எப்பவுமே முன்னோர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணுங்க. முன்னோர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட தடங்கள் எல்லாம் அவங்க சரி பண்ணிடுவாங்க. உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் சர்க்கிள் ஏற்படுதோ, எங்கெல்லாம் நீங்க தடுமாறி விழுறீங்களோ அப்பெல்லாம் அவங்க உங்களுக்கு கை கொடுத்து உதவியா நிப்பாங்க. அதனாலதான் முன்னோர்கள் வழிபாடுன்றது இந்துக்கள்ல பெரும்பாலும் எல்லாருமே சொல்லக்கூடியதா இருக்கு, எல்லாருமே வழிபடக்கூடியதாவும் இருக்கு. அதனால சிம்ம ராசினர் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலம் கூடுது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த தை மாதத்துல பஞ்சகிரக கூட்டணி செய்யறதுங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சூரியன் இருக்கிறாரு, உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் இருக்காங்க, அதுக்கப்புறம் புதன் சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சந்திரமும் ஜனவரி 18ஆம் தேதி உள்ள நுழையும் போது பஞ்சகிரக கூட்டணிகள் ஒண்ணு சேருது. அது 6ஆம் இடத்துல இருக்கணும் போது பாத்தீங்கன்னா எதிரிகளை வென்று நீங்க வருவீங்க. எதிரிகளை வென்று வருவீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கதானே செய்யும். அப்போ ஒரு போராட்டம் ஏற்பட்டு அதுல இருந்து வெற்றி கிடைக்கும்ன்றதுதான். சோ போராட்டத்தை அதிக நாள் நீட்டிச்சுக்காம பாத்துக்கோங்க. உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க வார்த்தையில கவனமா இருக்கணும். ஏன்னா ஜென்மத்துல இருக்க கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மேலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எது மேலயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் என்னத்துக்குன்றது கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிப்பீங்க, நெகட்டிவாவே பேச ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் வெளிப்படையா பேசும்போதே பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் அதிகமா ஏற்படும். அதெல்லாமே தவிர்த்து விட்டு நீங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தும் போது யாரு உங்களுக்கு இடைஞ்சலா வந்தாலும் சரி அவங்கள நீங்க வென்று வந்துருவீங்க. 6ஆம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணி இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல யாரு உங்களுக்கு தொந்தரவா இருந்தாங்களோ, யாரு உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ, யாரு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடுப்பணையா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பீங்க. சிம்மராசினர் கடந்த 2 ஆண்டு காலமாவே தன்னுடைய ஒளி மங்கிய நிலையிலதான் எல்லார்கிட்டையும் அனுசரிச்சுட்டு போறது, விட்டு கொடுத்து போறதுன்ற மாதிரிதான் இருந்திருப்பீங்க. அது உங்க சுபாவமே கிடையாது. பட் உங்க சுபாவம் மீறி நீங்க எல்லார்கிட்டையும் தன்மையா நடந்தாலுமே சில பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணி இருப்பாங்க. உங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களை கொஞ்சம் இழிவுபடுத்தும் செயல் விதமா உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. இது எல்லாமே இப்போ இந்த ஜனவரி மாதத்துல தக்க பதிலடி கொடுப்பீங்க. முக்கியமா வேலை தொழில் செய்யற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவா இருந்தாங்களோ அவங்க விலகும் காலமா இருக்கு. அவங்களுக்கு நீங்க தக்க பதிலடி கொடுக்கும் காலமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க இத்தினால் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணியாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பி போயிடுவாங்க. சோ உங்களுக்கு வேலையில இருந்த தொந்தரவு சரியாகுதுன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல சூரியனும் செவ்வாயும் என்னதான் உங்க ராசி அதிபதி யோகாதிபதியா இருந்தாலுமே அவங்க 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னும் போது நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறாங்க. முக்கியமா வயிற்று உபாதைகள் ஏற்படும். அப்படின்னும் போது நீங்க அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நேரத்துல உணவு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வேலை உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். வேலை டென்ஷன் அலைச்சல் எல்லாமே அதிகமா தான் இருக்கும். அந்த வேலை டென்ஷன் அலைச்சல்ல சரியான நேரத்துல நீங்க ஃபுட் எடுத்துக்க மாட்டீங்க. சரியான நேரத்துல உங்களால உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பழைய உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு வலிக்குது இல்ல லூஸ் மோஷன் ஆகுதுன்னா டக்குன்னு நீங்க டாக்டர்கிட்ட போய் பாத்துறது பெட்டர். ஏன்னா 6ஆம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணிகள் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களை உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கும். அதனால உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க மைத்திரை முகூர்த்தத்துல நீங்க கடனுக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சாலே போதும், அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். அதே மாதிரி நல்ல சுபகாரியங்களுக்கு நீங்க அந்த பணத்தை எடுத்து வைக்கலாம்னும் போது அது நல்ல செலவாவே நல்ல சுப செலவுகளாவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமே ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசினருக்கு அஷ்டம சனின்றது தடங்களை ஏற்படுத்தினாலுமே சரி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு.
6ஆம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணி என்பது நீங்க உங்க சத்துருக்களை வென்று வருவீங்க. ரொம்ப நாளா நீங்க வந்து மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க சிம்மராசினர், மேரேஜுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம், ஆனா இப்ப வரைக்கும் ஒரு நல்ல வரணும் வரலையே அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் அமையக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னும் போது கொஞ்சம் உங்க வார்த்தையில கவனமா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கோபங்கள் அதிகமா ஏற்படும். அதாவது சிம்ம ராசினர் பாத்தீங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாவே கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இருப்பீங்க. உங்களுடைய தன்மையில இருந்து நீங்க வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போய் விட்டு கொடுத்து போய் அனுசரிச்சு போய் இருந்திருப்பீங்க. இத பல பேர் பல விதமா பயன்படுத்தி இருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய அதிகாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, உங்களுடைய ஆளுமை திறன் குறைஞ்சு போச்சுன்னு அவங்க வந்து தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க. அது எல்லாமே முறியடிக்கிற மாதிரி இப்ப வந்து வெகண்ட் எழுவீங்க. இப்ப உங்களுக்கு கோவம் பழையபடி உச்சகட்டத்துக்கு வரும். அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல அது உங்களுக்கு ப்ராப்ளமா வரக்கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தினாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து மத்தவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும், கைட்லைன்ஸும் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு மந்த தன்மை ஏற்படும். ஏன்னா சனி அஷ்டமத்துல இருக்கான்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடங்களை உண்டு பண்ணும். அதனால நீங்க முயற்சி எடுத்து படிக்க உட்காருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் காணலாம். சிம்ம ராசினர் லேடிஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணுங்க. முக்கியமா உங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பேச்சு மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. என்னதான் நீங்க வெற்றி பெற்றாலுமே சரி, அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்கதானே செய்யும். அந்த போராட்டத்தை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாம பேச வேணாம், தேவையில்லாம வார்த்தையை விட வேணாம். தேவையில்லாம வார்த்தையை விட்டு அது வந்து எப்படின்னா திரிஞ்சு போகும். நீங்க பேசினது ஒன்னா இருக்கும், ஆனா 3வது காதுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய உணர்வுகளும் வேற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது மத்தவங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிற காலகட்டமா இருக்குன்றதுனால நீங்க அதிகமா பேசிக்காம இருக்கிறது நல்லது. இது முக்கியமா உங்களோட ஃபேமிலியில நான் பர்டிகுலரா சொல்றது. ஏன்னா ஃபேமிலியில பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள், கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், பிரிவுகள்ன்ற மாதிரிதான் சிம்ம ராசினர் கடந்த 2 ஆண்டு காலமாவே கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்திலயும் சரி கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்கோங்க. எதிரிகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிகள் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது உங்களுடைய விஷயத்தை எதுவா இருந்தாலும் அது பர்சனலா வச்சுக்கோங்க. அது வெளியில நீங்க ஷேர் பண்ணிக்க வேணாம். அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது அதனோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாவே ஏற்படுது. ஜென்மத்துல கேது இருக்குன்னும் போது நீங்க நரசிம்ம வழிபாடு பண்றது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். நரசிம்ம வழிபாடு பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்துல எதிரிய வெல்லக்கூடிய அந்த ஆளுமை திறன் திரும்பவும் உங்களோட உயிர்ப்பிக்கும். சரிங்களா? அதனால சிம்ம ராசினர் நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அஷ்டம சனி காலத்துல நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசினர் பொதுவாவே சரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய பிரேயரை நீங்க தொடங்கும் போது அது வந்து ஒளிமயமா நல்ல வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா சிம்ம ராசினாலே வெளிச்சம் தானே, ஒளி தானே. அதனால நீங்க வந்து எப்பவுமே பக்கத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க பிரேயர் பண்ணுங்க. பிரேயர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.